ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயசுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா ஆனியன் பக்கோடா தான். இப்போ இது வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு 4 வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா உதுத்தும் விட்டுடுங்க. இப்போ இது மாதிரி பிசைஞ்சிங்கன்னா இந்த ஆனியனில் இருக்கிற எல்லா தண்ணியும் கொஞ்சம் வெளியே வரும். அப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த சைஸ் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இந்த சைஸில் ஒரு 4 வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட இதை விட நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் இருந்திங்கன்னா அது ஒரு 2 எடுத்திங்கனாலே போதும். இப்போ நான் ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை. இஞ்சி மட்டும் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கசப்பு தன்மை வந்துடும். அதனால் இஞ்சி மட்டும் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு அரிசி மாவு, இது வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான். இல்லை உங்கள்கிட்ட கடையில் அரைச்சது இருந்ததுன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி செஞ்சிங்கனாலே நம்ம வீட்டில் பண்ண திருப்தியும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அதனால தான் நீங்கள் வீட்லேயே பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது கூட நான் 1/2 ஸ்பூன் ப்ளெயின் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். இது காரம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் காரமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஒரு 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் தண்ணியே ஆட் பண்ணலை. இதில் அந்த வெங்காயத்தில் வர தண்ணி, ஏன்னா சால்ட்டு சேர்த்ததும் கொஞ்சம் இன்னும் தண்ணி விடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதிலே போட்டு பைண்ட் பண்ணிட்டேன் நல்லா. இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் கடலை எண்ணெய் எடுத்துக்கோங்க, இல்லைனா கோல்டு வின்னர் அந்த மாதிரி எந்த ரீஃபைண்ட் ஆயில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் இந்த வெங்காயத்தை நல்லா உதுத்து விட்டுடுறேன். இல்லை நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். இப்போ இது நல்லா பபுள்ஸ் எல்லாம் அடங்கி வரணும். இப்போ இது ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சிம் பண்ணிவிடுங்க. அப்போது நல்லா கொஞ்சம் சிம்மில் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ பக்கோடாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த ப்ரௌன் கலரில் ரொம்ப நேரம் விட்டுடாதீங்க. அப்போ அந்த ஆனியன் தீஞ்சிடுச்சுன்னா ஒரு மாதிரி கிறிஸ்பியெல்லாம் போயிடும். அது நல்லா அந்த ப்ரௌன் கலர் வந்துச்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.